தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் மேதகு ஆர்.என். ரவி அவர்கள் சமீபத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய 127வது பிறந்தநாள் விழாவில் பேசியிருந்தார். அதில் மகாத்மா காந்தி குறித்தும் சுபாஷ் சந்திரபோஸ் குறித்தும் பல்வேறு தரவுகளை சொல்லியிருந்தார். இது குறித்து நமக்கு எழுந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கு காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவரும் எழுத்தாளரும் பேச்சாளருமான திரு தமிழறிவு மணியன் அவர்களை அணுகியிருக்கிறோம். வாருங்கள், நம் சந்தேகங்களை கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பொழுது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பேசியிருந்தார். அதில் காங்கிரஸ் குறித்தும் மகாத்மா காந்தி குறித்தும் அவர் குறைத்து பேசியிருப்பதாக தெரிகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்னங்க? ஒருவரை போற்றுவது என்பது வேறு, ஒருவரை போற்றுவதற்காக இன்னொருவரை குறைத்து மதிப்பிடுவது என்பது வேறு. இந்த இரண்டாவது நிலைக்கு ஏன் நம்முடைய ஆளுநர் தள்ளப்பட்டார் என்பது எனக்கு புரியவில்லை. நேதாஜியினுடைய பிறந்தநாள் ஜனவரி 23. இந்தியா முழுவதும் அந்த பிறந்த நாளை ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து போற்றி மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் என்பதுதான் எப்பொழுதும் என்னுடைய நோக்கம். அந்த ஜனவரி 23 நேதாஜி பிறந்த நாள் அன்று நடைபெற்ற விழாவில் நம்முடைய ஆளுநர் அவர்கள் பங்கேற்று நேதாஜியின் பெருமைகளை பலபட பாராட்டி பேசியிருப்பதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் மகாத்மா காந்தியினுடைய பங்களிப்பையும் இந்திய தேசிய காங்கிரசினுடைய பங்களிப்பையும் அவர் மிக குறைவாக மதிப்பீடு செய்திருப்பது தான் நமக்கு மன வருத்தத்தை தருகிறது. அதில் ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு கட்சி என்பது வேறு, ஓர் இயக்கம் என்பது வேறு. ஒரு கட்சிக்கு பல கொள்கைகள் இருக்கும், ஆனால் ஒரு இயக்கம் என்பது ஒரே ஒரு இலக்கை நோக்கி இடையறாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த இலக்கை அது அடைந்து விடுகிற பொழுது அந்த இயக்கத்தினுடைய பணி முடிந்து விடுகிறது. காங்கிரஸ் என்பது இன்றைக்கு ஒரு கட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மீது 1000 விமர்சனங்களை என்னாலே வைக்க முடியும். சொல்லப்போனால் நம்முடைய ஆளுநரை விட மிக கடுமையான விமர்சனங்களை நான் இன்றைய காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நிச்சயம் வைக்க முடியும். ஆனால் இன்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியையும் சுதந்திர போராட்டத்தை வளர்த்தெடுத்த காங்கிரஸ் பேரியக்கத்தையும் ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடாது. சுதந்திர போராட்ட சூழலில் இருந்தது காங்கிரஸ் இயக்கம், இன்றைக்கு இருப்பது சோனியா காந்தியின் தலைமையில் உள்ள காங்கிரஸ் கட்சி. இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கிற வேறுபாட்டை முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்த இயக்கத்தினுடைய ஒரே நோக்கம் இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை முற்றிலுமாக வெளியேற்றிவிட்டு இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சுதந்திர காற்றை சுனாதமாக சுவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக செயற்பட்டது காங்கிரஸ். அதனாலே தான் மகாத்மா அவர்கள் சொன்னார், காங்கிரஸ் என்பது ஒரு பேர் இயக்கம். எனவே இந்த பேர் இயக்கம் ஒரு இலக்கை நோக்கி நடந்திருக்கிறது. அந்த இலக்கு என்பது நாட்டு விடுதலை. நாட்டு விடுதலையை அடைந்து விட்ட பிறகு காங்கிரஸ் என்கிற பெயரில் ஒரு கட்சியாக அது தொடர்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காங்கிரஸ் கட்சியை கலைத்து விட வேண்டும் என்றார் காந்தி. இதிலிருந்து என்ன புரிகிறது நமக்கு? ஒரு கட்சி என்பது வேறு, ஒரு இயக்கம் என்பது வேறு. அதனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் இன்றைய காங்கிரஸ் கட்சியையும் ஒன்றாக பாவித்து காங்கிரஸ் கட்சி மீது தனக்கு இருக்கக்கூடிய கசப்புணர்வை வெளிப்படுத்துவதற்காக விடுதலை போராட்ட கால சூழலில் ஒரு வேள்வியை நிகழ்த்திய காங்கிரஸையே எளிதாக கடந்து போவது அவ்வளவு சிறப்பானதாக எனக்கு புலப்படவில்லை. மகாத்மா காந்தியின் பங்களிப்பை மிகச் சாதாரணமாக சொல்லிவிட்டு நேதாஜியின் பெருமைகளை மட்டுமே அதிகரித்து பேசுவது என்பதும் கூட எனக்கு உடன்பாடு இல்லை. நான் மிக தெளிவாக சொல்கிறேன், நேதாஜி இந்த தேசத்தின் தலைவர், அவர் ஹீரோ ஆஃப் த நேஷன். மகாத்மா காந்தி இந்த தேசத்தின் தந்தை, அவர் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். இந்த தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி என்று நான் சொல்லவில்லை. இந்த தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி என்று மற்றவர்கள் சொல்லவில்லை. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இந்திய தேசிய இராணுவத்தின் சார்பாக சுதந்திர வானொலியை அமைத்து அந்த சுதந்திர வானொலியில் இந்திய மக்களுக்காக பேருரை நிகழ்த்த தொடங்கிய நேதாஜி
தொடக்கத்திலேயே அன்பு ததும்ப மகாத்மா காந்தியை அவர் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் என்றுதான் ஆரம்பிக்கிறார். எனவே நேதாஜி இந்த தேசத்தின் தந்தையாக காந்தியடிகளை பார்த்திருக்கிறார் என்கிற பொழுது காந்தியடிகளை குறைத்து மதிப்பிடுவது என்பதோ, காந்தியடிகளின் தலைமையில் இயங்கிய அன்றைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மிகப்பெரிய வேள்வியை மிகச் சாதாரணமாக சொல்லி கடந்து போவது என்பதோ அவ்வளவு சிறப்பான செயலாக எனக்கு புலப்படவில்லை. அதே போல் ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கிற மற்றொரு கருத்து, பிரிட்டிஷார் நேதாஜி அவர்கள் வழிநடத்திய இந்திய தேசிய இராணுவத்திற்கு அஞ்சுதான் நமக்கு மிக விரைவாக சுதந்திரம் கிடைத்தது என்கின்ற கருத்து சரியா? இந்திய தேசிய இராணுவம் என்பது இந்திய வரலாற்றில் போற்றத்தக்க ஓர் அற்புதம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்திய தேசிய இராணுவம் வெள்ளையரை வெளியேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டது என்று ஆளுநர் சொல்லலாம். இந்த தேசம் விடுதலை பெறுவதற்கான சூழலை வேகப்படுத்தியது இந்திய தேசிய இராணுவம் என்று ஆளுநர் சொல்லலாம். இந்திய தேசிய இராணுவத்தின் செயல்பாட்டில் வெள்ளை அரசு அஞ்சியது என்று கூட நம்முடைய ஆளுநர் சொல்லலாம். அவையெல்லாம் வரலாற்றுக்கு புறம்பானவை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் ஒரு கருத்தை மிக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இவை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். போராட்டத்தை பல வியூகங்களில் பல வடிவங்களில் நம்மாலே நடத்த முடியும். இந்த தேசம் வெள்ளையரிடமிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக 3 வகையான போராட்டங்களை நாடு அன்றைக்கு சந்தித்திருக்கிறது. பகத்சிங் போன்ற இளைஞர்கள் ஆயுதத்தின் மூலமாகத்தான் வெள்ளையரை வெளியேற்ற முடியும். எனவே வன்முறையின் பக்கம் நின்று அவர்களுக்கு அச்சத்தை உருவாக்கி அவர்களை இந்த மண்ணிலிருந்து அகற்றிவிட வேண்டும், அதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நின்றவர்கள். முழுக்க முழுக்க உயிரை பறிகொடுப்பதற்கும் துணிந்து களத்திலே ஆயுதம் ஏந்தி நிற்கக்கூடியவர்கள்தான் பகத்சிங்கின் பக்கத்தில் நிற்க முடியும். அந்த பகத்சிங்குக்கு பின்னால் லட்சக்கணக்கான மனிதர்கள் திரண்டார்களா என்பதுதான் கேள்வி. பகத்சிங்கினுடைய தியாகம், பகத்சிங்கினுடைய அர்ப்பணிப்பு, பகத்சிங்கினுடைய தேசப்பற்று அளவிடற்கரியது. அப்படி இந்தியா முழுவதும் இருந்த இளைஞர்களை ஈர்த்த இன்னொரு மனிதனை பகத்சிங்கை தவிர வேறு யாரிடத்தும் உங்களாலே பார்க்க முடியாது. அந்த பகத்சிங் 25 வயதுக்கு உட்பட்டவன். பகத்சிங்கின் தோழராக இருந்த ராஜகுரு 25 வயதுக்கு உட்பட்டவர். சுகதேவ் 25 வயதுக்கு உட்பட்டவர். எனவே 25 வயது கூட எட்டி பிடிக்காத, வாழ்வின் எந்த சுகத்தையும் அனுபவித்து பாராத அந்த இளைஞர்கள் இந்த தேசத்தின் விடுதலைக்காக தங்களை முற்றாக அர்ப்பணித்தார்கள். மாபெரும் தியாகத்தை செய்தார்கள். தூக்கிலே தொங்கினார்கள். ஆனால் அவர்கள் தூக்கிலே தொங்கிய பிறகு அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த தீவிர புரட்சிவாதம் மிகப்பெரிய அளவுக்கு பெருக்கெடுத்து வரவில்லை. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தீவிரத்தன்மை குறைந்து போகிறது. ஏன்? இந்த இடத்தில் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். பகத்சிங் போன்ற இளைஞர்கள் முன்னெடுத்த அந்த தீவிரவாத போராட்டம் ஏன் ஒரு கட்டத்தில் தளர்ந்து போனது? இது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தால் நேதாஜி காந்தியத்தின் அடிப்படையில் இந்த தேசத்திற்கு நாம் விடுதலையை அவ்வளவு எளிதாக பெற்றுவிட முடியாது என்று அழுத்தமாக நம்பினார். இந்த தேசத்தில் இருந்து வெள்ளையர்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் ஆயுதத்திற்கு எதிராக ஆயுதத்தை ஏந்த வேண்டும். அந்த இராணுவத்திற்கு எதிராக ஒரு இராணுவத்தை உருவாக்கி களம் காண வேண்டும். இராணுவ ரீதியாக போர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வெள்ளையரை வெளியேற்றுவதுதான் சரியான வழி என்று சிந்தித்தவர் நேதாஜி. அதனால் அவர் அயல் நாடுகளுக்கு சென்றார். ஜெர்மனிக்கு போனார். ஹிட்லருடைய ஆதரவை பெற்றார். ஜப்பானுக்கு சென்றார். அன்றைக்கு ஜப்பானின் தோஜோவினுடைய ஆதரவையும் அவர் தேடி பெற்றார். இந்த ஜப்பான், இந்த ஜெர்மனி, இந்த 2 வல்லரசுகளுடைய பின்புலத்தை வைத்துக்கொண்டு அவர் சிங்கப்பூரில் வந்து ஏறக்குறைய ஒரு 25,000-30,000 தமிழர்கள் பர்மா, சிங்கப்பூர் என்று மலேசியா இங்கெல்லாம் பரவி கிடந்தார்கள். இவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக படை நடத்தி வெள்ளையரை வெளியேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். எனவே ஆயுதங்களை ஏந்தி இராணுவத்திற்கு எதிராக இராணுவமாக சந்தித்து வெள்ளையரை வெளியேற்ற வேண்டும் என்று புறப்பட்டவர் நேதாஜி. அது இன்னொரு வகையான போர் முறை.
அந்த போர் முறை வெற்றி பெற்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். அவருக்கு பின்னாலே ஏராளமான மனிதர்கள் வந்து நின்றார்கள். அதிலும் நேதாஜி தெளிவாக சொன்னார், சுதந்திரத்தை உங்களுக்கு நான் பெற்று தருகிறேன், ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு விலை கொடுக்க வேண்டும் என்றார். என்ன விலை? உங்களுடைய இரத்தம், உங்களுடைய மரணம், உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய தியாகம். எனவே அர்ப்பணிப்பு, தியாகம், இரத்தம், மரணம் இவற்றை நீங்கள் தருவதாக இருந்தால் உங்களுக்கு பரிசாக சுதந்திரத்தை நான் பெற்றுத்தர முடியும் என்று சொல்லித்தான் இராணுவ கட்டமைப்பை நேதாஜி உருவாக்கினார். ஏறக்குறைய 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவருக்கு பின்னால் இந்திய தேசிய இராணுவத்தில் திரண்டு நின்றார்கள். அவற்றில் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் என்பதை நான் பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்திய தேசிய இராணுவத்தில் பெரும்பங்காற்றியவர்கள் தமிழர்கள். இந்திய தேசிய இராணுவத்திற்கு தேவைப்பட்ட நிதியில் பெருமளவுக்கு உதவியவர்கள் தமிழர்கள், குறிப்பாக நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். இப்படி தமிழர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள், தங்களிடமிருந்த நிதியை கொடுத்தார்கள், நேதாஜியின் தலைமையை ஏற்று போரிட்டார்கள். ஆனால் என்ன நிகழ்ந்தது? ரங்கூனில் இராணுவ தளத்தை அமைத்து ரங்கூனிலே இருந்து புறப்பட்டு வெள்ளையருக்கு எதிராக போரிட வந்தவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய மணிப்பூருடைய தலைநகரம் இம்பால், அந்த இம்பால் வரை வந்துவிட்டார். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தினுடைய எல்லைக்குள்ளேயே வந்துவிட்டார். அந்த சாதனையை உலகத்தில் வேறு எவனாலும் நிகழ்த்தி இருக்க முடியாது. ஆனால் வான்வழியாக வெள்ளையர் இராணுவம் நடத்திய தாக்குதலை தாங்க முடியாமல் நேதாஜியின் படை சிதறியது. மீண்டும் சிங்கப்பூருக்கு பின்வாங்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்படி பின்வாங்குகிற நிலையில் ஏராளமான உயிரிழப்பை நேதாஜியின் இராணுவம் சந்திக்க வேண்டி இருந்தது. எனவே 1945 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜப்பான் சரணடைந்த பிறகு தன்னுடைய பின்புலமாக வலிமையாக இருந்த ஜப்பானே சரணடைந்து விட்ட நிலையில் பெருமளவு வீரர்களை இழந்து தோல்வியுற்ற சூழலில் நேதாஜி அவர்களால் வேறொன்றும் சாதிக்க முடியவில்லை. ஆனால் இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்பதற்காகவே நாம் கொஞ்சம் பதுங்கி பாய வேண்டும் என்று நினைத்தார். அவர் அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அவர் விமானத்தில் சென்ற பொழுது ஏற்பட்டது அந்த மரணம் குறித்து இன்று வரையில் மர்மமான சூழல் தான் இருக்கிறது. ஆக 1945 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாள் நேதாஜி மரணத்தை சந்தித்தார் விமான விபத்தில் என்று 21ஆம் தேதி தான் இந்த உலகத்திற்கு செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. எனவே அந்த முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. பகத்சிங்கினுடைய தோழர்கள் உருவாக்கிய தீவிரவாத போராட்டமும் தோல்வியில் தான் முடிந்தது. இது ஒரு நிலை, அது ஒரு நிலை, இடையிலேதான் காந்திய நிலைப்பாடு. காந்தி 1919 ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடக்கிற பொழுது அந்த படுகொலைக்கு எதிராக இந்தியாவையே ஒன்றாக திரட்டினார். முதலில் ஒத்துழையாமை இயக்கம் என்ற ஒன்றை உருவாக்கினார். 1919 ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் உருவாக்கிய பொழுது காங்கிரஸ் முழுமையாக அவருக்கு பின்னாடி வந்து நின்றது. அந்த 1919 தான் லண்டனில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் படிப்பதற்காக நேதாஜி செல்கிறார். நேதாஜி ஒரு ICS அதிகாரியாக வர வேண்டும் என்பதற்காக அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஆண்டு 1919. காந்திய தலைமையை இந்த நாடு ஏற்றுக்கொண்டது 1919. எனவே 1919 காந்தியினுடைய தலைமை வந்து சேர்ந்த பொழுது அவர் மாணவராகத்தான் இருக்கிறார். ஆனால் மாணவராக இருந்தவர் 8 மாதங்களில் மிக குறைந்த காலத்தில் ICS படித்து தேர்ச்சி பெற்றது மட்டுமல்ல, 4th ரேங்க் 4வது இடத்தை அவர் பெற்றார் அந்த தேர்வில். அப்படி பெற்றவர் ICS அதிகாரி ஆகவில்லை. நேதாஜியை போன்ற ஒரு மனிதனை எல்லாம் அப்படி எளிதாக நாம் சந்தித்து விட முடியாது. ICS ஆக வேண்டும் என்றால் நீங்கள் ராஜ விசுவாச பிரமாணம் ஏற்க வேண்டும். இந்த பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசியாக என்றும் இருப்பேன் என்று பிரமாணம் எடுத்த பிறகுதான் நீங்கள் ICS அதிகாரியாக முடியும். அதை நேதாஜி முற்றிலும் நிராகரிக்கிறார். இந்திய மண்ணை அடிமைப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரிட்டிஷ் பேரரசுக்கு விசுவாசமாக இருப்பதன் மூலம்தான் ஒரு ICS அதிகாரியாக இருப்பது என்றால் அது எனக்கு தேவையில்லை என்று நிராகரிக்கிறார்.
எனவே நிராகரித்து விட்டு அவர் 1921 தான் இந்தியாவிற்கு வருகிறார். 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிறது. அந்த ஒத்துழையாமை இயக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த தேசம் அதுவரையில் கண்டிராத மக்கள் எழுச்சியை அது கண்டது. சௌரி சௌராவில் ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டது. அவற்றையெல்லாம் விரிவாக விளக்குவதற்கு நேரமில்லை. சௌரி சௌராவில் ஏற்பட்ட கலவரம், வன்முறை எந்த இடத்திலும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தவர் காந்தி. காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சௌரி சௌராவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு எதிராக துப்பாக்கி தூக்கிய பொழுது அந்த கான்ஸ்டபிள்களுக்கு எதிராக மக்கள் திரண்டு அவர்களை காவல்துறை இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்திலேயே வைத்து பூட்டி உயிரோடு எரித்தார்கள். இந்த வன்முறை சம்பவம் நிகழ்ந்தது என்ற செய்தியை கேட்ட அடுத்த கணமே ஒத்துழையாமை இயக்கத்தை மகாத்மா காந்தி நிறுத்திவிட்டார். எனவே ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டது. ஆனால் இந்த நேரத்தில் ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆளுநர் அவர்கள் நிறைய வரலாற்று ரீதியாக படிக்கக்கூடியவர், படித்து அறிந்து வைத்திருப்பவர் தான். ஆனால் ஒத்துழையாமை இயக்கம் நடந்த பொழுது இங்கே இருந்த ஆங்கிலேய அரசு பிரிட்டிஷ் பேரரசுக்கு ஒரு ரகசிய அறிக்கையை அனுப்புகிறது. அந்த ரகசிய அறிக்கையில் சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? இந்த ஒத்துழையாமை இயக்கம் இப்படியே தொடருமானால் நாம் மூட்டை முடிச்சுகளோடு இந்தியாவை விட்டு இங்கிலாந்தை நோக்கி வர வேண்டிய அபாயகரமான நிலைமையை அடைந்திருக்கிறோம் என்று ரகசிய அறிக்கை அனுப்பினார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை, எழுச்சியை மகாத்மா காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கம் உருவாக்கியது. அதை ரொம்ப எளிதாக நம்முடைய ஆளுநர் கடந்து போகிறார் என்றால் அது எனக்கு புரியவில்லை. மிகப்பெரிய சுதந்திர போராட்டங்களாக கருதப்படுகிற ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் போன்றவை நாட்டின் விடுதலைக்காக களப்பணி ஆற்றவில்லையா? அது ஆளுநருடைய கருத்தாக இருக்கிறது. எனக்கு அது அதிர்ச்சியை தருகிறது. உண்மையிலேயே ஆளுநர் எந்த அடிப்படையில் இதை பேசுகிறார் என்று புரியவில்லை. ஒத்துழையாமை இயக்கத்தினால் இந்த நாடே மிகப்பெரிய எழுச்சியையும் கிளர்ச்சியையும் கண்டது என்பதுதான் வரலாறு. அந்த ஒத்துழையாமை இயக்கம் இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்திருந்தால் இந்தியாவுக்கு விடுதலையே வந்து சேர்ந்திருக்கும் என்பதுதான் காங்கிரஸில் இருந்த அத்தனை தலைவருடைய அபிப்பிராயம். நீங்கள் ஒரு சௌரி சௌரா கலவரத்திற்காக அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை சுயேட்சையாக முடிவெடுத்து நிறுத்திவிட்டார் காந்தி என்பதனால் தான் காங்கிரஸில் இருந்த மகத்தான தலைவர்களுக்கு கோபம். அதனால் பிறந்தது தான் சுயராஜ்ய கட்சி என்கிற ஒன்றே. எனவே அவ்வளவு பெரிய பாதிப்பை இந்தியா முழுவதும் அதுவரையில் எந்த இயக்கமும் உருவாக்கியது கிடையாது. புரிகிறதா? ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மக்கள் திரண்டு எழுந்தார்கள் என்றால் நீங்கள் ஹர்த்தால் என்கிற கதவடைப்பு என்பதே காந்தி கண்டெடுத்த அணுகுமுறை தானே. அதற்கு முன்பு ஹர்த்தாலை பற்றி எவனுக்கு தெரியும்? எனவே ஹர்த்தால் என்பது, கதவடைப்பு என்பது காந்தியம் கண்டெடுத்து கொடுத்தது. ஒத்துழையாமை இயக்கம் என்பது காந்தியம் முன்னெடுத்து வைத்தது. கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை கல்லூரியை விட்டு வெளியே வாருங்கள், வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை நீதிமன்றங்களை விட்டு வெளியே வாருங்கள், அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய இந்தியர்கள் நீங்கள் அத்தனை பேரும் அரசு அலுவலகங்களை முற்றாக மறுதளித்து விட்டு வெளியே வாருங்கள் என்று குரல் கொடுத்தார் காந்தி. அதை வேத கோஷமாக ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர் வெளியே வந்தார்கள். இதற்கு எத்தனை பேர் தங்களுடைய மிகப்பெரிய வழக்கறிஞர் தொழிலை தூக்கி எறிந்து விட்டு வந்தார்கள் என்பதற்கு பிரகாசத்திலே இருந்து சித்தரஞ்சன் தாஸிலே இருந்து ராஜாஜி வரைக்கும் ஒரு நீளமான பட்டியலையே சொல்ல முடியும். புரியுதுங்களா? கல்லூரியை விட்டு விட்டு வந்த மாணவர்கள் எத்தனை பேர், தமிழ்நாட்டிலே எத்தனை பேர். நீங்கள் இந்த தமிழை வளர்த்த அறிஞர்கள் ஒரு பட்டியலை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்த்தால் பிசி ஆச்சாரியா என்று ஒரு அறிஞர், அவர் கல்லூரியில் படிக்கிற பொழுது கல்லூரியை விட்டு விட்டு தேச விடுதலை போராட்டத்துக்கு வருகிறார். கல்கியே தன்னுடைய படிப்பை பாதி நிறுத்திவிட்டு தேச விடுதலை போராட்டத்திற்கு தான் வெளியே வருகிறார். எனவே காந்தி சொன்னார் என்பதற்காக மாணவர்கள் கல்லூரியை விட்டு வெளியே வந்தார்கள், வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து விட்டு வெளியே வந்தார்கள், அரசு துறையில் பணியாற்றிய அலுவலர்கள் வெளியே வந்தார்கள். இவையெல்லாம் நடந்து விடுமா? காந்தியை கடவுள் நிலையில் வைத்து போற்றி இருந்தால் ஒழிய அதை வேத மந்திரமாக ஏற்றுக்கொண்டு செயற்பட அத்தனை பேரால் முடியுமா? அதை செய்து காட்டியது காந்தி இல்லையா? அது எப்படி ஆளுநர் ரொம்ப எளிதாக கடந்து போகிறார்? 1942 ஆகஸ்ட் புரட்சி, அதுதான் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். வெள்ளையனே வெளியேறு. எப்பொழுதுமே அன்பாகவும் அமைதியாகவும் கொஞ்சம் கூட கோப நிழலை காட்டாமல் தன் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய மகாத்மா
அன்றைக்கு பம்பாயில் நடைபெற்ற அந்த மாபெரும் காங்கிரஸ் மாநாட்டில் தானே அவர் சொல்கிறார், டூ ஆர் டை என்றார். செய் அல்லது செத்து மடி. இது காந்தி கொடுத்த வாசகம் தானே. குவிட் இந்தியா, வெள்ளையனே வெளியேறு என்று காந்தி சொன்னாரே. அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களையும் பூண்டோடு சிறைக்கு தள்ளியது வெள்ளை அரசாங்கம். வெள்ளை அரசாங்கம் யாருக்கு அஞ்சியது? இந்த காந்தியையும் மற்ற அரசியல் காங்கிரஸ் தலைவர்கள் வெளியே விட்டு வைத்தால் என்ன நடக்கும் என்று அஞ்சினார்களே. அதுவரையில் சாத்வீக முறை நடந்து கொண்டிருந்த அந்த போராட்டம் வன்முறையில் வெடித்தது. தபால் ஆபீஸ்கள் கொளுத்தப்பட்டன, தந்தி கம்பங்கள் அறுக்கப்பட்டன, தண்டவாளங்கள் தகர்க்கப்பட்டன. நாடே ஒரு மிகப்பெரிய வன்முறை காடாக மாறக்கூடிய அளவுக்கு மாற்றம் உருவானது. இதை எப்படி நம்முடைய ஆளுநர் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறார்? இதை நடத்தியது காந்தி, இதை நடத்தியது காங்கிரஸ் பேரியக்கம். மீண்டும் சொல்கிறேன், விடுதலை வேள்வியில் ஈடுபட்ட காங்கிரஸ் பேரியக்கம் வேறு, இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி வேறு. இந்த கட்சியை அதோடு சேர்த்து வைத்து சிந்தித்ததன் விளைவுதான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் காங்கிரஸை விமர்சிப்பதாக கருதி காங்கிரஸையும் காந்தியையும் சேர்த்தே அவர் தன்னை அறியாமல் விமர்சித்து விட்டு போயிருக்கிறார். நான் அவருடைய வாசகங்களை முழுமையாக படித்தேன். மகாத்மா காந்தியை பற்றி அவர் மிக குறைவாக மதிப்பீடு செய்து வார்த்தைகள் எதுவும் பேசவில்லை. ஆனால் இந்த நாடு விடுதலை பெற்றது என்றால் அது நேதாஜியுடைய இராணுவம் சாதித்தது தானே தவிர இந்த ஒத்துழையாமை இயக்கமோ காந்தியினுடைய போராட்ட தலைமையோ இல்லை என்று சொல்வதை விட ஒரு அபத்தமான கருத்து நிச்சயம் இருக்கவே முடியாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கு காந்தியடிகள் தான் காரணம் என்கின்ற கருத்து உண்மையா? காந்தியடிகள் 1938 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருக்க வேண்டும் என்று வியன்னாவிலே இருந்த நேதாஜிக்கு அன்பழைப்பு விடுத்தவரே காந்தி தான். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நேதாஜி வருகிறார். நேதாஜி வந்து தலைமையை ஏற்கிறார். நேதாஜி நேருவுக்கு நெருக்கமாக இருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நேதாஜி 1938 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையை ஏற்ற பிறகுதான் நேஷனல் பிளானிங் கமிட்டி என்பதையே உருவாக்கினார். இன்றைக்கு திட்டக்குழு என்று பேசுகிறோம். இந்த இந்தியாவின் திட்டக்குழு அது பிரெயின் சைல்ட் ஆஃப் நேதாஜி. நேதாஜியின் மூளையில் உதித்த கருத்து அது. அவர்தான் உருவாக்குகிறார். உருவாக்கி அதை நேருவை தலைமை பொறுப்பு ஏற்க செய்தார். எனவே அந்த அளவுக்கு 38 காந்தியடிகள் தான் அவரை வரவழைத்தார். ஆனால் 1939 மீண்டும் அவர் காங்கிரஸில் தலைமை பொறுப்புக்கு நிற்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அது கட்சி விதிகளுக்கு மாறுபட்ட நிலையை நேதாஜி எடுக்கிறார். அதனால் அதை ஏற்க காந்தி மறுக்கிறார். அதன் விளைவு இருவருக்கும் இடையிலே கருத்து மோதல் அதிகரிக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், இப்பொழுது நீங்கள் வாக்களித்த பிரதிநிதிகள் எல்லாம் நேதாஜிக்கு பெரும்பான்மையானவர் வாக்களித்ததால் தானே காந்தியையும் மீறி அவர் தலைவரானார். ஆனால் புகழ்பெற்ற தலைவர்கள் என்று யாரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தலைவர் கூட நேதாஜியின் பின்னால் நிற்கவில்லை. அவர் நேதாஜி தலைவராக செயற்படுவதற்கு ஒத்துழைக்கவில்லை. அந்த நிலையில் வேறு எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு உள்ளாகிறார் நேதாஜி. பிறகு அவர் ஃபார்வர்ட் பிளாக்கை உருவாக்குகிறார். ஏன் அவர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவர் என்ன செய்கிறார் என்றால், 2ஆம் உலகப் போர் நடக்கிற பொழுது அந்த 2ஆம் உலகப் போருக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு கூட்டம் இருந்து கம்யூனிஸ்டுகள்லாம் 2ஆம் உலகப் போரை ஆதரித்தவர்கள் தானே, இவையெல்லாம் வரலாறு. ஆனால் இந்த 2ஆம் உலகப் போர் நடந்து உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம், உலகப் போர் முடிந்த பிறகு எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறீர்களா என்று காங்கிரஸ் கேட்டபோது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பிரிட்டிஷ் அரசு. அதனால் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து வெள்ளையனை வெளியேறு என்று ஒரு பக்கம் காந்தியடிகள் புறப்பட்டார். இவர் முழுக்க முழுக்க அந்நிய சக்திகளின் ஆதரவோடு நாம் இந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரு கணக்கில் தான் அவர் வெளியே சென்றார். காங்கிரஸில் இருந்து கழுத்தை பிடித்து காந்தியடிகள் நேதாஜியை வெளியே தள்ளிவிடவில்லை. ஆனால் நேதாஜி தலைமை பீடத்தில் இருந்து காரியமாற்றுவதற்கான சூழல் அன்றைக்கு இல்லை. அவருடைய நோக்கம் எப்படியாவது வெளிநாடுகளுக்கு சென்று ஆதரவை திரட்டி அவர் முழுக்க இந்த நாட்டின் விடுதலையை பெற வேண்டும் என்று நினைத்தார். அதுதானே தவிர காந்தியால் அவர் வெளிநாட்டுக்கு சென்றார் என்று சொல்ல முடியாது. வெளிநாட்டுக்கு சென்று ஆதரவை திரட்ட வேண்டும், அந்த ஆதரவை திரட்டி இராணுவத்தை உருவாக்க வேண்டும், உருவாக்குகிற இராணுவத்தை வைத்து வெள்ளையனை எதிர்த்து போரிட வேண்டும் என்ற காரணத்திற்காக நேதாஜி போனார். அதுதான் உண்மை. நேதாஜி ஹிட்லருக்கு பின்னாலே நின்றார், ஹிட்லர் ஆதரவை பெற்றார். எனவே ஹிட்லரின் ஆதரவை பெற்ற நேதாஜி
ஹிட்லரின் தோழராக இருந்த முசோலினியின் ஆதரவை பெற முனைந்த நேதாஜி, ஜப்பானுடைய ஆதரவை பெறுவதற்கு முனைந்த நேதாஜி ஒரு ஃபேசிஸ்டாகத்தானே இருந்திருக்க முடியும் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை அவருக்கு எதிராக சிலர் வீசி இருக்கிறார்கள். உண்மையில் நீங்கள் வரலாற்றை பார்த்தால் மிக தெளிவாக ஒரு கருத்தை நாம் அறிய முடியும். எந்த நிலையிலும் ஒரு பாசிச சிந்தனைக்கு உட்பட்டவராக நேதாஜி இருந்ததில்லை. பாசிசத்தை ஆதரித்து ஒரு வார்த்தை சொன்னதில்லை. ஹிட்லருடைய ஆதரவை அவர் கேட்டு பெறுவதற்கு முனைந்த பொழுது கூட ஹிட்லருடைய பாசிச தத்துவங்களை அவர் பாராட்டவே இல்லை. ஜப்பானுடைய ஆதரவை அவர் பெற்றாலும் ஜப்பானுடைய எதேச்சதிகாரத்தை அவர் அங்கீகரிக்கவில்லை. இவற்றை ஏதோ நான் நேதாஜியை நியாயப்படுத்துவதற்கு சொல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் அவருடைய வீட்டிலே இருந்து ஏறக்குறைய 70 நாட்கள் அவர் ஜெர்மனியை நோக்கி பயணிக்கிற அந்த சூழலில் ஆப்கானிஸ்தானத்தில் அவர் உத்தம்சந்த் என்கிற ஒருவர் வீட்டிலே தான் தங்குகிறார். அங்கே இருந்தபடிதான் இத்தாலியினுடைய பாஸ்போர்ட்டை பெற்று ரஷ்யாவுக்குள்ளே நுழைந்து ரஷ்யாவிலே இருந்து பெர்லினுக்கு போக அவர் முயல்கிறார். அந்த உத்தம் சந்தோடு அவர் பல நாட்கள் தங்கி இருக்கிறார். உத்தம் சந்த் நேதாஜியின் மறைவு என்று சொல்கிறோமே, அவர் நேதாஜி விமான விபத்தில் மறைந்தாரா இல்லையா என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் இவ்வளவு நீண்ட நெடிய கால இடைவெளியில் நேதாஜி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த நேதாஜி மறைந்து விட்டதாக செய்திகள் வந்த பொழுது அதற்கு பிறகு நேதாஜியை பற்றி இந்த உத்தம் சந்த் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு நேர்காணல் கொடுக்கிறார். அந்த நேர்காணலில் மிக தெளிவாக சொல்கிறார், என்னோடு பல நாட்கள் நேதாஜி இருந்தார், பலவற்றை என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டார், ஒரு நாளும் அவர் ஹிட்லரை பெருமையாக பேசியதில்லை, முசோலினியை பாராட்டியதில்லை, இந்த அச்சு நாடுகளினுடைய வல்லாதிக்கத்தை அவர் ஆதரித்ததும் இல்லை. அவர் முழுக்க முழுக்க ரஷ்யாவினுடைய துணையை பெற்று ரஷ்யாவினுடைய துணையோடு இந்திய இராணுவத்தை அமைத்து வெள்ளையரை வெளியேற்ற வேண்டும் என்ற முடிவை அடிப்படையாக கொண்டுதான் அவர் ரஷ்யாவை நோக்கி பயணித்தார். ஆனால் அவர் வருகிற நேரத்தில் ரஷ்யா இங்கிலாந்தோடு கைகோர்த்து கொண்டு ஜெர்மனியை எதிர்க்கிற நிலையில் இந்த ரஷ்யாவின் ஆதரவை பெற முடியாத சூழலிலே தான் உலகத்தின் வேறு எந்த நாடும் நேதாஜிக்கு துணையாக நிற்பதற்கு வாய்ப்பே இல்லாத சூழலில்தான் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் ஆட்பட்டு கிடந்தது இந்தியா. அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர் ஹிட்லர். எனவே அந்த ஹிட்லருடைய துணையை பெறுவதற்கு அவர் சென்றாரே தவிர ஒரு நாள் கூட நேதாஜி ஒரு ஃபேசிஸ்டை ஆதரித்தவர் இல்லை. ஃபேசிஸ்ட் சிந்தனையும் அவருக்கு இல்லை. நீங்கள் இது மாதிரியான ஹிட்லருக்கு பின்னால் நிற்கிறீர்களே, நீங்கள் ஃபேசிஸ்டுக்கு பின்னால் நிற்கலாமா என்று நேரு போன்ற மனிதரெல்லாம் விமர்சன கணைகளை வீசிய பொழுது அவர் அழகாக ஒரு வரி சொன்னார் நேதாஜி, மை கன்சர்ன் இஸ் ஒன்லி வித் இந்தியா, இந்தியா இஸ் ஒன்லி மை கன்சர்ன். அவ்வளவுதான். இது யார் வேண்டுமானு நான் பயன்படுத்துவேன், ஆனால் என் நோக்கம் இந்தியா, இந்தியாவின் நலன் என்று பேசினார். காந்தியடிகளினுடைய தலைமை இல்லாமலேயே இந்த நாடு விடுதலை பெற்றிருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்தியா முழுவதும் காங்கிரஸை வளர்த்தெடுப்பதற்கு ஏராளமான தலைவர்கள் உருப்பெற்றார்கள். ஆனால் அத்தனை பேருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் மகாத்மா காந்தி ஒருவர்தான். எனவே காந்தி சத்தியத்தின் மீது பற்று கொண்டவராக, அகிம்சையின் மீது அசராத நம்பிக்கை கொண்டவராக இருந்ததனால் அவரை கடவுள் நிலையில் ஏற்றி போற்றியவர்கள் வெறும் தலைவர்கள் மட்டும் இல்லை. காங்கிரஸுக்கு மட்டுமே காந்தி தலைவராக இல்லை. சொல்லப்போனால் காங்கிரஸுக்கு தலைவராகவே காந்தி இல்லை. ஒரு கட்டத்தில் நாலனா உறுப்பினராக கூட நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கியவர் தான் காந்தி. காந்தி இந்திய மக்களின் தலைவர், இந்திய மக்களின் ஆராதனைக்குரிய தலைவர். எனவே இந்தியா முழுவதும் இருந்த மக்கள் அத்துணை பேரும் சாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து எல்லோருமே ஒரு ஒற்றை புள்ளியில் வந்து நின்று வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் மகாத்மா காந்தி. இந்த இடத்தில் நான் நேதாஜியையும் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும், விருப்பு வெறுப்பு இல்லாமல் விமர்சனங்களை வைத்தால் நீங்கள் காந்தியினுடைய தலைமையை இங்கே இஸ்லாமியர்கள் குறிப்பிட்ட சிலர் ஏற்கவில்லை இல்லையா? அவர்கள் நாட்டு பிரிவினைக்கான கோஷத்தை வளர்த்தெடுக்கிறார்கள், ஜின்னாவின் பின்னாலே போய் நின்றார்கள். அதெல்லாம் வேறு கசந்த அனுபவங்களை காந்தி கண்டிருக்கிறார்.
125 வயது வாழ வேண்டும் என்று விரும்பியவர் அவர் 78 வயதிலேயே நான் செத்தால் போதும் என்ற முடிவிற்கு வரக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் சூழல் வருகிறது. ஆனால் நேதாஜி படையை நீங்கள் பார்த்தால் நேதாஜி படையில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் என்று சர்வ மதங்களில் இருந்தவர்கள் நேதாஜிக்கு பின்னாலே நின்றார்கள். புரிகிறதா? நீங்கள் பலவற்றையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். சமுதாய வீதியில் வீட்டுக்குள் சிறைப்பட்டு கிடந்த பெண் மக்களை பொதுநலனுக்காக போராட்ட களத்தில் திறந்த வெளியில் கொண்டு வந்து நிறுத்தியவர் மகாத்மா காந்தி. அதே போன்று உலகமே கண்டிராத ஒரு அதிசய வரலாற்றை நிகழ்த்தியவர் நேதாஜி. பெண்களுக்கென்று இராணுவத்தில் ஒரு பிரிவை, ஜான்சி ராணி பிரிவு என்று உருவாக்கினார். அது நம்முடைய தமிழ் பெண் கேப்டன் லட்சுமி தான் அதுக்கு தலைவராக இருந்தார். இன்னொன்றை யோசிக்க வேண்டும். தமிழனாக இருப்பது எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? நேதாஜியை பற்றி பேசுவதில் நீங்கள் அந்தமானின் நாடு விடுதலை பெறவே இல்லை. 1947 ஆகஸ்ட் 15 தான் நாம் விடுதலை பெற்றோம். அதுவரையில் அந்தமானும் வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்குள்ளே தான் இருந்தது. ஜப்பான் அதிபரோடு பேசி எனக்கு இந்த அந்தமானை நீங்கள் கொடுத்து விடுங்கள், இந்திய அரசாங்கத்தை முதலில் அங்கே தொடங்குகிறேன், இந்தியாவினுடைய தேசிய கொடியை அங்கே ஏற்றுகிறேன் என்று சொல்லி அந்தமானுக்கு நேதாஜி வந்து இந்திய தேசிய INA, இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய இராணுவத்தின் சார்பாக நேதாஜி அந்தமானுக்கு வந்து அந்தமான் தீவில் தேசிய கொடியை ஏற்றுகிறார். அது மட்டுமல்ல, அந்தமானின் நிர்வாக பொறுப்பை லோகநாதன் என்ற ஒரு தமிழனிடம்தான் கொடுத்தார். அங்கே வந்து வைஸ்ராய் அமரக்கூடிய, வைஸ்ராய் தங்கக்கூடிய அந்த மாளிகைக்குள்ளே நேதாஜி போய் உட்கார்ந்தார். எனவே நேதாஜியின் மதம், ஜாதி, மொழி, இனம் கடந்து அனைவரும் அவர் பின்னால் நின்றது ஒரு பக்கம். காந்திக்கே கிடைக்காத வரம் அது. புரிகிறதா? அதனால் ரெண்டு பேரையும் நாம் வந்து ஒவ்வொருவராக நீங்கள் அணுவாக ரசித்து ரசித்து வியந்து வியந்து போற்ற வேண்டுமே தவிர ஒருவரை போற்றுவதும் இன்னொருவரை தூற்றுவதும், ஒருவர்தான் சாதனை செம்மல் என்று சொல்வதும் இன்னொருவர் சரித்திரமே படைக்கவில்லை என்று பேசுவதும் எந்த வகையிலும் நியாயமாகாது. இப்படி ஒரு நியாயமற்ற முறையில் நம்முடைய ஆளுநர் பேசியிருப்பது எனக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தருகிறது. நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எந்த கருத்தை சொல்வதாக இருந்தாலும் அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் பேச முற்படுகிற பொழுது வரலாற்று பூர்வமான உண்மைதானா என்று ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து பிறகு பேசுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஆளுநர் அவர்கள் எத்தனையோ செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். அவற்றில் பலவற்றை நான் பாராட்டி இருக்கிறேன், அது வேறு. ஆனால் காந்தியடிகளுடைய பங்களிப்பு, காங்கிரசினுடைய பங்களிப்பு இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் அவ்வளவு பெரிதாக ஒன்றும் இல்லை. நேதாஜியினால்தான் இந்த நாடு விடுதலை பெறுவதற்கான காலம் கனிந்தது என்பது போன்று சொல்வது எந்த வகையில் 100 விழுக்காடு வரலாற்று உண்மைகளுக்கு பொருந்தும் என்று நம்முடைய ஆளுநர் அவர்களை தனியாக வந்து சிந்திக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன்.